தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். செல்வராஜ், சொல்லுங்க, ஆவணி திருவிழாவோட சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் தேரானது எந்தெந்த வீதிகள் வழியாக வலம் வருகிறது, எவ்வளவு பக்தர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? விஸ்வமா, தமிழ் போற்றும் குமார பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படையாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள கடற்கரை ஓரம் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்தலமாக அமைந்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்றாலும் மும்மூர்த்திகளாய முருகப்பெருமானை பக்தர்களுக்கு காட்சி தரும் ஆவணி திருவிழா புகழ் பெற்றவையாகும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பிற மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்து இவ்விழாவில் பக்தர்கள் பலர் கலந்து கொள்வார்கள். இந்த திருவிழா என்பது கடந்த 24ஆம் தேதி ஆவணி திருவிழா அங்குள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தினமும் முருகப்பெருமானுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாரணையும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வருகின்ற 4ஆம் தேதி வரை 12 நாட்கள் இந்த திருவிழா என்பது நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சாமியும் அம்பாலும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஒவ்வொரு வாகனங்களில் எழுந்தறி வீதி உலா என்பது பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துள்ளனர். 12 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக கடந்த 5ஆம் நாள் திருவிழாவாக குடவரை வாயில் தீபாரணையும், 7ஆம் நாளாக முருகப்பெருமானுக்கு சிவப்பு சாத்தி கோலத்திலும், 8ஆம் நாளில் பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்தருள் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இந்த பச்சை சாத்தி என்பது தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் முருகப்பெருமானை பார்ப்பதற்காக வருவார்கள். ஏனென்றால் இந்த ஆண்டு முழுவதும் செழிக்கக்கூடியதாக நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் வகையில இந்த பச்சை சாத்தி என்பது மிக விசேஷமான திருவிழாவாக உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று காலையில் தேரோட்ட திருவிழா என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இதை ஒட்டி இன்று அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனமும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் இன்று காலையிலிருந்தே கடலில் நீராடி முருகப்பெருமானை வழிபாட்டு கொண்டு வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் கோவிலிருந்து முருகன், வள்ளி, தேவானை, விநாயகர் ஆகிய மும்மூர்த்திகள் ஆகிய அனைவரும் நேரடியாக தேரி எழுந்தருதல் நிகழ்ச்சி என்பது நடைபெற்றன. முதலில் நேரடியாக விநாயகர் தேரை பக்தர்கள் இழுத்து 4 ரத வீதிகளையும் தேரை இழுத்து வந்தனர். அதன் பிறகு தற்போது சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி, தேவானையுடன் தேரோட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த தேர் 4 ரத வீதிகளிலும் பொதுமக்கள் தங்களுடைய அந்த தேரை வடம்பிடித்து முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் அந்த தேரை இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த தேரோட்டத்தை தொடர்ந்து வள்ளிக்கு என்ற தனியாக ஒரு தேர் என்பது உள்ளது. இந்த தேரை இன்னும் சில நிமிடங்களில் பக்தர்கள் அந்த தேரை இழுத்து தன்னுடைய வள்ளிக்கான அந்த திருவிழா, ஆவணி திருவிழா என்பதன் காரணமாக அந்த தேரையும் இழுத்து தங்களுடைய நேரடியாக 4 ரத வீதியும் சுற்றி தன்னுடைய பக்தர்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகின்றன. தமிழகத்தின் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்தும் இன்று திருச்செந்தூர் கோவிலுக்கு திரளான பக்தர்கள் குவிந்துள்ளார்கள். ஏனென்றால் இன்று காலையிலிருந்தே ஆவணி திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாகும். வள்ளிக்கான திருவிழா என்பதன் காரணமாக இந்த திருவிழாவை ஒட்டி இன்று காலை அதிகாலையிலிருந்தே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரடியாக கடலில் நீராடி சாமி தரிசனம் செய்துவிட்டு இந்த தேரை வடம்பிடித்து இழுக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் நேரடியாகவே பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். அதன் பிறகு நேரடியாக அங்கிருந்து நேரடியாக கோவிலுக்கு வரக்கூடிய முருகப்பெருமான் பல்வேறு அபிஷேகங்களும் மேற்கொள்ளப்படுவதாக உள்ளது. இந்த தேரோட்டத்தை ஒட்டி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். 14ஆம் நாள் திருவிழாவாக வெளித்தப்பத்தில் நாளை இந்த திருவிழா என்பது நடைபெறுகிறது. ஏன்னா இரவு முழுவதுமே நேரடியாக வெளித்தப்பத்தில் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி, தேவானுடன் தங்களுடைய நேரடியாக அந்த தெப்ப திருவிழாவில் நடைபெறுவதும், 12ஆம் நாளாக மஞ்சள் நீராட்டு திருக்கோலத்துடன் 8 ரத வீதியிலும் சுப்பிரமணிய சுவாமி வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த விழாவில் ஒட்டி இன்று தேரோட்டம் நடைபெறுவதை ஒட்டி அந்த பகுதி முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இன்று காலையிலிருந்தே திரளான பக்தர்கள் நேரடியாக சாமி தரிசனத்தை மேற்கொண்டுட்டு வருகிறார்கள். தேரை இழுக்கும் போது ஒட்டுமொத்தமாக பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் எழுப்பதுடன் தேரை வடம்பிடித்து இழுத்துக் கொண்டு வருகிறார்கள். பல்வேறு ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகம் என்பது செய்யாத காரணத்தினால குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை என பக்தர்கள் தங்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஏனென்றால் ஆவணி திருவிழா என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆண்டுக்கு 2 முறை தேரோட்டம் என்பது நடைபெறுவது வழக்கம்.
மாசி திருவிழாவை ஒட்டி ஒரு தெய்வானைக்கான அந்த விழா என்பதும், அந்த விழாவிலும் தேரோட்டம் என்பது நடைபெறும். அதே போல ஆவணி திருவிழா என்பது வள்ளிக்கு உகந்த திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த திருவிழாவின் முழுவதுமாக அந்தந்த பகுதியில் நேரடியாக ஒரு தற்காலிகமாக கழிப்பறை வசதியோ அது குடிநீர் வசதிகளோ இல்லை. அந்த திருச்செந்தூரில் உள்ள நகராட்சி நிர்வாகம் அதற்கான நடவடிக்கை ஏற்கப்படவில்லை என்பதுதான் பொதுமக்களோட குற்றச்சாட்டே இருக்கிறது. ஆனால் இருந்த போதிலும் இன்று காலையிலிருந்தே சாரசாலையாக பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்தவனம் உள்ளாக திருச்செந்தூர் முழுவதுமே பொதுமக்களுடைய தலையாகவே காட்சியில் அளித்துக் கொண்டிருக்கிறது. தேரோட்டத்தை மட்டும் இல்லாமல் கோவில் சுற்றி உள்ள 4 ரத வீதிகளிலும் பொதுமக்களுடைய தலைகளாகவே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து பக்தர்கள் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. பக்தர்கள் இன்று காலையிலிருந்தே மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமானை வழிபடுவதற்காக இன்று காலையில் அதிகாலையிலிருந்தே பக்தர்கள் கூட்டமும் மிக அதிகமாக இருக்கிறது. திருச்செந்தூர் ஆவணி திருவிழா தேரோட்டம் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வராஜ்.